மாணவர்களுக்கு தமிழ் ஒரு வார்த்தை எழுதுங்க ஐயா. வாழ்த்துக்கள் என்பதற்கு பதிலாக இத்த விட்டுட்டு வாழ்த்துக்கள் எழுதினார். 2022 10ஆம் வகுப்புல தமிழ் மொழியில 55,000 குழந்தைகள் தமிழ்நாட்டில் ஃபெயில் ஆயிருக்காங்க ஐயா. இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் பிராந்திய மொழியில 55,000 பேர் 10வது 12வது ஃபெயில் ஆகும். ஏன் முதலமைச்சர்கிட்டே துண்டிச்சிட்டு வாங்கிட்டீங்கன்னா தமிழ் பேசுவாரா தெரியும். 35 அமைச்சர்கள் மந்திரி சபையில் இருக்கிறாங்க, தமிழை கொண்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் சகோதர சகோதரிகளே, தமிழை வளர்த்த லட்சணம் இதுதான். 70 ஆண்டு காலமாக மேடை போட்டு தமிழ் மொழியை வைத்து வியாபாரம் செய்து அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம். மதுரை மாநகரில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய 228வது தொகுதியாக மதுரை மேற்கு தொகுதி என்று கொண்டிருக்கின்றோம். ஐயா, சாதாரண வேள்வி இல்லைங்கய்யா. 228 தொகுதி என்றால் 228 தொகுதியில இதே மாதிரி யாத்திரை நடத்தப்பட்டு இதே போல பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டு இன்று 6 மாதம் கழித்து உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றோம். ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட நிறைவு பகுதி. நாளை 4 தொகுதி 232, நாளை மறுநாள் 2 தொகுதி 234. அதற்கு அடுத்த நாள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்லடத்திலே இந்த இறுதி விழாவுக்கு வர்றார். ஐயா, உங்களை போல நானும் நம்புகின்றேன். இப்ப இல்லைன்னா எப்போ இல்லைங்க ஐயா. இந்த முறை இல்லை என்றால் எப்பவும் இல்லை. 2024 திராவிட அரசியலை வேரோடும் மண்ணோடும் சாய்ப்பதற்கான யாத்திரையாக இருக்கு. தமிழகத்தில் அரசியல் என்னமெல்லாம் தவறு நடந்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் சரி செய்வதற்கு கடைசி வாய்ப்பாக மோடி அவர்கள் நம் கண் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். என்ன தவறுன்னு பாப்பாங்க ஐயா. யாத்திரையில அரசியல் பேச்சு பேசுவதை விட மதுரை மக்கள்னா அரசியல் ஐயா தூங்காத நகரம், எப்பொழுதுமே தூங்க மாட்டான். மதுரை என்றால் வீரம், மதுரை என்றால் அதிரடி, மதுரை என்றால் தமிழக அரசியலுடைய திருப்பு முனை. எல்லாமே மதுரையில தாங்க நடக்கும். தமிழகத்தில் எது நடந்தாலும் கூட அதை மதுரை மண்ணில் இருந்து ஆரம்பிக்கும். புதுசாக ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினாலும் கூட மதுரையிலிருந்து அது ஆரம்பிக்கும். ஒரு கட்சியை முடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தாலும் கூட இந்த முறை மதுரை மண்ணிலாக முடிக்கப்படும். அதாவது சகோதர சகோதரிகளே, தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல என்னவெல்லாம் தவறு அது அனைத்தும் சரி செய்வதற்கான ஒரு தேர்தலாக இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். ஐயா, ஒரு முறையும் தேர்தல் நடக்கும் பொழுது யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரியாம தான் ஓட்டு போடும். ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கலாம், இவங்க ஜெயிக்கலாம், அதிகமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கலாம். அந்த ஓட்டு பெட்டியினுடைய கடைசி ஓட்டை எண்ணும் வரை யார் வெற்றி பெற போறாங்கன்னு தெரியாதுங்க ஐயா. இந்த 2024 தேர்தல் மட்டும்தான் முதல் முறை நம்முடைய வரலாற்றுல யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரிந்து நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். வாக்காளர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய 142 கோடி மக்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கும் சின்ன குழந்தைக்கும் கூட தெரியும் மோடி ஐயா அவர்கள் 2024 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை வந்து அமரப் போகின்றார்கள் என்று தெரிஞ்ச ஒரு தேர்தல் நடக்குது. தெரிந்து யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்று தெரிந்து தேர்தல் நடக்கும். அது அரசியல் மாற்றத்திற்காக அந்த தேர்தலை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்தியா முழுவதுமே என்னங்க ஐயா பேசுறாங்க, மோடி ஐயாவே இலக்கு வச்சுட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி தனித்தன்மையாக 370 இடம், தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடம். உங்களுக்கு தெரியும், எப்பொழுதுமே மோடி ஐயா ஒரு இலக்கு வச்சாங்கன்னா இலக்கை தாண்டித்தான் அடைவார் என்பது நமக்கு தெரியும். இன்னைக்கு மோடி ஐயா 370 பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லுகின்றார் என்றால் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக 400 இடங்களை தாண்டி தனித்தன்மையாக மறுபடியும் ஆட்சியில் அமரப்போகிறார். ஒரு வாய்ப்பு ஐயா, ஒரு வாய்ப்பு. தமிழகத்தில் அரசியலை சுத்தம் பண்ணி புதிதாக சாமானிய மக்களுடைய அரசியலை கொண்டு வந்து குடும்ப ஆட்சியை அகற்றி, ஊழல் ஆட்சியை அகற்றி, அடாவடித்தனத்தை அகற்றி மக்களை வெறும் வாக்கு வங்கிகளாக பிரித்து வைத்துக் கொண்டு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரசியல்வாதிகள் சந்திக்கிறார். ஓட்டு போடுறப்போ இருக்கா, ஓட்டு போட்ட பிறகு அடுத்த நாள் நன்றி சொல்வது. அதன் பிறகு 5 வருஷம் எங்க இருக்காங்கன்னே தெரியாதுங்க ஐயா. அடுத்த தேர்தலுக்கு திரும்ப வருவான். அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எப்ப தமிழகத்தில் கால் ஊன்று ஆரம்பித்தார்களோ முதலாக தமிழகத்திலே லஞ்சம், விஞ்ஞான ஊழல், குடும்ப ஆட்சி, கொள்ளையடிப்பது, அடாவடித்தனம், அபகரிப்பு, இதெல்லாம் திமுக எப்ப தமிழகத்திலே பிறகுதான் இதெல்லாம் நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம். அதுவரை தமிழக அரசியல் களத்துல கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய காலத்துல இதெல்லாம் கேட்காத வார்த்தைகள். காமராஜர் ஐயா காலத்துல என்ன வார்த்தை கேட்டதுங்க ஐயா? நேர்மை, நீர் மேலாண்மை இல்லைங்களா ஐயா? இதான் கேட்டோம். ஏழை மக்களுடைய பங்காளன், சமூக நீதி, இதெல்லாம் காமராஜர் ஐயாவுடைய காலத்தில் கேட்கப்பட்ட வார்த்தை. திரும்ப இந்த வார்த்தையை 2024 பிறகு நாம் கொண்டு வர வேண்டும் என்றால்
சகோதர சகோதரிகளே, இந்த தேர்தல் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். இங்க இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் மோடி அவருடைய ஆதரவாளர், இல்லாட்டி வந்திருக்க மாட்டீங்க. மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற வேள்வி இருக்கு. என்னுடைய அன்பான வேண்டுகோள், இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒருவரும் நீங்கள் மோடி என்று நினைத்துக் கொண்டு இந்த தேர்தலுக்கு வேலை பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். எப்படி மோடி அவர் வேலை பார்க்கிறார்? ஒரு நாளை காலையில் ஒரு ஊருங்க, மத்தியானம் ஒரு ஊரு, இரவு ஒரு ஊரு, தூக்கமே இல்லாம அந்த மனுஷன் ஒரு பகுதியாக ஓடிக்கொண்டு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுவது போல அடுத்த 80 நாட்கள் அதே போன்று நாம் வேலை செய்தால் மோடி அவர்கள் நினைக்கக்கூடிய கனவு தமிழகத்திலும் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. அடுத்த 80 நாட்கள் நாம் எல்லோரும் நம்மை மோடியாக நினைத்துக் கொள்ள வேண்டும். மோடி அவர்கள் எப்படி வேலை செய்கின்றார்களோ அதே போல ஒரு தொண்டரும் தலைவனும் இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்களுடைய ஆதரவாளர்களும் வேலை பார்க்க வேண்டும். காலையில் ஒரு இடம், மத்தியானம் ஒரு இடம். நேற்று பார்த்தங்க சங்கரன் கோவில் நெசவு தொழில் செய்யக்கூடிய ஒருத்தரனை வந்து ரோட்ல யாத்திரை போகும்பொழுது உள்ளே வந்து சால்வ போடுறக்கு வந்தார். ஐயா, நான் நெசவு தொழில் செய்துதான் பிழைக்கின்றேன், எலெக்ஷன் வர்ற வரை ஐயா நெசவு தொழிலை விட்டுட்டு முழு நேரமா கட்சி பணி செய்ய போறேன். நான் கேட்டேன், வருமானம் வருமானத்தை விடுங்க ஐயா, 4 வீட்டுல வாங்கி சாப்பிட்டுக்கலாம், அதுலயா பெரிய விஷயம். தேர்தல் நடக்கும் முறை இந்த கட்சிக்காக முழுவதுமாக நான் உழைக்க போகின்றேன் என்று சங்கரன் கோவில்ல ஒரு நெசவு தொழில் செய்யக்கூடிய ஒரு சகோதரர் இந்த மாதிரி நடந்து போகும்போது என்னைய நிறுத்தி சொன்னாருங்க. ஏன்னா எல்லா மக்களுக்கும் தெரிகிறது நம்முடைய குழந்தைகள் நல்ல ஒரு சமுதாயத்துல வாழணும், நன்றாக வாழ வேண்டும், நல்ல ஒரு ஒளிமயமான தமிழகத்துல வாழணும். வளர்ந்த நாடாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவிலே நம்முடைய குழந்தைகள் வாழ வேண்டும் என்றால் 2024 பாராளுமன்ற தேர்தல்ல மோடி அவர்களை தவறவிடக் கூடாது என்பதுல எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம். சகோதர சகோதரி, இன்னைக்கு பாருங்க, 4ஆம் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தியவர் நம்முடைய பாண்டித்துரை தேவரையா சொல்லுவோம், மதுரை மண்டல இருந்து. இன்னைக்கு யாராவது ஒரு மனிதனுக்கு 5வது சங்கம் வைத்து தமிழை வளர்த்தினார்னு சொன்னா அது தமிழை உலகத்திற்கு எடுத்து சென்றிருக்கின்றார். இதுவரை தமிழ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துச்சு. 8 கோடி மக்களுக்காக தமிழ் நம்முடைய தாய்மொழி இருந்தது. இன்னைக்கு 5வது தமிழ் சங்கத்துல இந்த 10 ஆண்டு காலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரத்தும் நம்முடைய தொன்மையும் செம்மையும் பழமையும் மிக முக்கியமாக நம்முடைய சங்க இலக்கியிலிருந்து திருக்குறளிலிருந்து எல்லாத்தையும் உலகம் முழுசு எடுத்துட்டு போயிட்டார். ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொன்ன ஆரம்பித்துங்க ஐயா. 2017 ஏப்ரல் 24ஆம் தேதி சொன்னார், அனைத்து மாநிலங்களும் தமிழ் பயில்வதை ஊக்குவிக்க வேண்டும். ஆகஸ்ட் 15 2019 திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசினார். செப்டம்பர் 2019 யாதும் ஊரே யாவரும் கேள்வி ஐநா சபையில முழக்கமிட்டார். ஜூலை 3 2020 மறுபடியும் திருக்குறளை மேற்கோள் காட்டி எல்லையில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள்ட்ட பேசினார். 2021 மெட்ரோ ரயில் தொடக்க விழாவின் பொழுது அவை மூதாட்டியை மேற்கோள் காட்டி பேசினார். பிப்ரவரி 25 2021 டெல்லியில திருக்குறளை மேற்கோள் காட்டி கல்வியினுடைய மதிப்பை பத்தி பேசினார். 74 கோடி ரூபாய் செலவுல சென்னை தரமணியில செம்மொழி ஆய்வு நிறுவனத்தை உருவாக்கி கொடுத்தார். நவம்பர் 2022 காசி தமிழ் சங்கத்தை கண்டார். அதாவது 5வது சங்கம் என்று சொன்னேன். ஐயா, திருக்குறளை 100 மொழியிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்கின்ற வேள்வி அந்த மேடையில் எடுத்தான். இன்னைக்கு திருக்குறளை கிட்டத்தட்ட 39 உலக மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு 46 நம்முடைய சங்க இலக்கியங்கள் வேறு வேறு மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு எப்படி மதுரை மண்ணிலே பாண்டித்துரை தேவரையா அவருடைய புகழ் என்றும் நிலைத்திருக்குமோ, 4வது தமிழ் சங்கம் என்றால் பாண்டித்துரை தேவரையா எப்படி சொல்றோமோ, 5வது தமிழ் சங்கம் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்று சொன்னால் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? உலகம் முழுவதும் நம்முடைய தமிழ் மொழி எடுத்துச் சென்றதற்காக, செங்கோலை பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்திலே வைத்ததற்காக, நம்முடைய கலாச்சாரத்தை போற்றி பாதுகாத்து பேணி காப்பதற்காக. ஆனா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் நேற்றுக்கு ஒரு இடத்துல பேசுனங்க ஐயா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறார், மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆசிரியர் சொல்றாங்க, ஐயா நீங்க வந்துட்டீங்க, மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் எழுதிட்டு போங்க ஐயா. வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதினாங்க. தமிழ்நாட்டினுடைய அமைச்சர், MSME அமைச்சர் ஒரு பள்ளிக்கூடத்தில் அத்தனை மாணவர்கள் இருக்கும் பொழுது ஆசிரியர் சொல்றாங்க, மாணவர்களுக்கு தமிழ் ஒரு வார்த்தை எழுதுங்க ஐயா, வாழ்த்துக்கள் என்பதற்கு பதிலாக இத்த விட்டுட்டு வாழ்த்துக்கள் எழுதினார். 2022 10ஆம் வகுப்புல தமிழ் மொழியில 55,000 குழந்தைகள் தமிழ்நாட்டில் ஃபெயில் ஆயிருக்காங்க ஐயா. இந்தியாவில எந்த ஒரு மாநிலத்திலும் பிராந்திய மொழியில 55,000 பேர் 10வது 12வது ஃபெயில் ஆகும். ஏன் முதலமைச்சர்கிட்டே துண்டுச்சிட்டு வாங்கிட்டீங்கன்னா தமிழ் பேசுவாரா தெரியும். 35 அமைச்சர்கள் மந்திரி சபையில் இருக்கிறாங்க, தமிழை கொண்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் சகோதர சகோதரிகளே, தமிழை வளர்த்த லட்சணம் இதுதான். 70 ஆண்டு காலமாக மேடை போட்டு தமிழ் மொழியை வைத்து வியாபாரம் செய்து
அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம், தமிழ் மொழியினுடைய பெருமையும் கலாச்சாரத்தையும் தொன்மையும் பழமையும் உலகம் முழுவதும் எடுத்துச் சொல்லக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஐயா, அது ஆரம்பம் மட்டும்தான், முடிவு நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு காசி தமிழ் சங்கமம் 2வது ஆண்டாக நடந்து கொண்டிருக்கிறது. சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம், மதுரை என்று சொன்னாலே சௌராஷ்டிர மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மண். 1300 ஆண்டுகளாக, குறிப்பாக 1300 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒருக்கா, 900 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒருக்கா, 2 முறை அங்கே இஸ்லாமிய படையெடுப்பு நடந்த பொழுது சௌராஷ்டிராவுக்கு குற்றம் கொஞ்சமாக வேறு வேறு பகுதிக்கு சென்று நம்முடைய தமிழகத்திற்கு வந்து மதுரைக்கு வந்தார். இங்க இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் பட்டியலை நெய்து கொடுக்க வேண்டும் என்று அந்த காலத்துல மன்னன் கட்டளை இட்டதற்காக இங்கேயே தங்கி ஆண்டவனுக்கு தேவையான பட்டை நெய்ய ஆரம்பித்தார். அப்படி நம்முடைய மதுரை மாநகரத்திலே குடியிருக்கக்கூடிய சௌராஷ்டிரா பெருமக்கள் மோடி அவர்கள் நினைச்சாங்க, 1300 ஆண்டுகளுக்கு முன்பு சௌராஷ்டிரால இருந்து இங்க வந்தீங்க, மறுபடியும் உங்களுடைய பூர்வீகத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா என்பதற்காக போன ஆண்டு சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடத்தப்பட்டு இங்கிருந்து 2500 சௌராஷ்டிரா தமிழ் மக்கள், அவங்க எல்லாரும் நம்ம மக்களுங்க, நம்முடைய கலாச்சாரம், அவர்களை மறுபடியும் சௌராஷ்டிரா கூட்டிட்டு போய் அந்த குழந்தைகளுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய மூதாதையர்கள் வலித்த இடத்தை எல்லாம் காட்டி அனுப்பியிருக்கிறார். இதாங்க இந்தியாவை ஒருங்கிணைப்பது. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவை பிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வடக்கு தெற்கு, வடக்கு வந்து தெற்கை அழித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி பிரித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனா இன்னைக்கு பாருங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சங்கங்கள் மூலமா. காசி தமிழ் சங்கத்திலிருந்து, சௌராஷ்டிரா தமிழ் சங்கத்திலிருந்து இந்த வருஷம் பாருங்க, அயோத்தியாவுக்கு அடுத்து ஆரம்பிச்சிட்டார். அயோத்தியாவுக்காக தமிழகத்திலிருந்து நீங்க பார்த்திருப்பீங்க, நம்முடைய ஆஸ்தா ட்ரெயின் கிளம்பி இருக்குதுங்கம்மா. எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரியல. இன்னைக்கு மத்திய அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நகரத்திலிருந்து கடந்த 20 நாட்களாக ஆஸ்தா ட்ரெயின் என்கின்ற ட்ரெயின் இங்கிருந்து கிளம்பிங்க ஐயா. ஒரு ட்ரெயினுக்கு 2000 பேர் போறாங்க. இன்னைக்கு 7 ட்ரெயின் தாண்டி இருக்கு, 14,000 பேர் போயிட்டாங்க. சோ தமிழகத்துல இங்கிருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் நேரம் அயோத்தியா போய் நிக்குங்க ஐயா. அயோத்தியால இறங்கணும்னே கையில ஒரு பேண்ட் மாட்டி விட்டுருவாங்க. நீங்க 24 மணி நேரம் அயோத்தியால உங்களுக்கு நேரம், கோயில போய் பார்க்கலாம், அங்கேயே தங்கிக்கலாம், உணவு எல்லாம் கொடுத்துருவாங்க. அதன் பிறகு 24 மணி நேரம் கழித்து அந்த ட்ரெயின் மறுபடியும் அயோத்தியால இருந்து புறப்படும். எனக்கு 6 ட்ரெயின் போயிட்டு திரும்பி வந்துருச்சுங்க ஐயா. 7வது ட்ரெயின் போயிட்டு இருக்கு. 117 ட்ரெயின் மொத்தமா போதுங்க ஐயா. 117 ட்ரெயின் தமிழகத்துல இருந்து. ட்ரெயினுக்கு 2000 பேர் போறாங்க. இங்கிருந்து அனைவரும் சென்று அயோத்தியாலே நம்முடைய குழந்தை ராமரை தரிசனம் செய்துவிட்டு மறுபடியும் வர்றாங்க. காரணம், இந்தியாவில நம்முடைய தமிழன் ஒரு பகுதிக்கும் சென்று கொண்டிருக்கின்றான். பார்க்க குஜராத்தினுடைய வளர்ச்சியை பார்க்கிறாங்க, உத்தரப்பிரதேசனுடைய வளர்ச்சியை பார்க்கிறாங்க. ஒரு பக்கம் உத்தரப்பிரதேசம் பீகார் மக்களையும் திட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். பான் பராக்கு, பீடா, டாய்லெட் கட்டுறதுக்காக வர்றான். சத்தமே இல்லாம 50 ஆண்டுகளாக இந்தியாவுடைய 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக இருந்த நம்முடைய நாட்டை சத்தமே இல்லாம உத்தரப்பிரதேசம் ஒரு மாதத்திற்கு முன்பு முந்தி அடித்து 2வது இடத்துக்கு உத்தரப்பிரதேசமும் 3வது இடத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாடு போயிருக்கிறது. அந்த இடத்தை விட்ட இடத்தை பிடிக்க வேண்டாங்களா? 3வது இடத்துக்கு வந்திருக்கின்ற அடுத்து இன்னொரு 4வது இடத்துக்கு நம்மளை தள்ளணும், இல்ல இன்னொரு மாநிலம் நம்மளை 5வது இடத்துக்கு தள்ளணுமா? ஐயா, விட்ட இடத்தை பிடிப்பது மட்டுமல்ல, திரும்ப முதல் இடத்துக்கு மகாராஷ்டிராவை முந்தி அடித்து இந்தியாவுடைய ஒரு முக்கிய முதல் பொருளாதார மாநிலமாக அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடக்காதுங்க ஐயா. திராவிடத்தினுடைய ஆட்சி நடக்காது. எந்த இல்லாம வயர்லெஸ் சரி பண்ணுங்க தலைவா, எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம ஐயா திராவிட முன்னேற்ற கழகம் 33 காலமாக ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றது. ஆட்சி எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கு இலக்கணமாக இன்று இந்தியாவிலே தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு. மதுவின் மூலமாக 50,000 கோடி ரூபாய் இந்த ஆண்டு வருமானம், போன ஆண்டு 44,000 கோடி. கடன் வாங்கி ஐயா 8,30,000 கோடியை தொட்டிருக்கோம். இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம். இவர்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் முழுமையாக 20 தேர்தல் வாக்குறுதி கூட நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் மேடை போட்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். 99